இயேசு சிலுவைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவருக்கு அருகில் நின்ற ஒரு தேவதூதன் இருந்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த இரவு பிரபஞ்சமே நின்றது போல இருந்தது. மரங்கள் அசையவில்லை, நிலா ஒளி இழந்தது, வானம் வேதனையுடன் மௌனமாக இருந்தது. இயேசு தமது முழங்கால்களில் விழுந்தார். பலவீனத்தால் அல்ல, ஆனால் உலகத்தின் பாவம் அனைத்தும் கரும்படுகை போல அவர் மேல் இறங்கிய பாரத்தால். உலகத்தின் பாவம் ஒரு இருண்ட கடல் போல அவர் மேல் இறங்கியது. அவர் ஜெபித்தபோது அவரது வியர்வை இரத்தமாக மாறியது. பிதாவே, சாத்தியமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல, உமது சித்தமே நிறைவேறட்டும். அந்த தருணத்தில் இடி முழக்கமும் மகிமையும் இல்லாமல் மௌனமான ஒளியில் இரவு திறந்தது. ஒரு தேவதூதன் தோன்றினான். அவன் வந்தது துரோகத்தை நிறுத்த அல்ல, சிலுவையை அகற்ற அல்ல, ஆனால் தேவனுடைய குமாரனை அவரின் இருண்ட நேரத்தில் பலப்படுத்த. அந்த தேவதூதன் அவர் அருகில் முழங்கால் மடங்கி அவருக்கு எழுந்து நிற்கும் பலத்தை அளித்தான். வேதாகமம் இதை இவ்வாறு கூறுகிறது: வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அந்த பலத்துடன் இயேசு எழுந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, நம்மால் ஒருபோதும் அடைய முடியாத இரட்சிப்பை நமக்காக உறுதி செய்ய இயேசு இதையெல்லாம் உங்களுக்காக செய்தார். நீங்கள் நம்பினால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.